2025ஆம் ஆண்டிற்கான ஐபிஎல் ஏலத்தில் முக்கிய வீரர்களை குறிவைத்து போட்டி போடும் ஐபிஎல் அணிகள். யார் அந்த ஜாக்பாட் வீரர்கள்? பிரீத்தி சிந்தாவின் மாஸ்டர் பிளான் தான் என்ன? விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். 2025 ஐபிஎல் மெகா ஏலம் வருகிற நவம்பர் 24, 25ஆம் தேதிகளில் சவுதி அரேபியாவில் உள்ள ஜித்தா நகரில் நடைபெறவுள்ளது. இந்த நிலையில் பதிவு செய்யப்பட்ட 1574 வீரர்களின் எண்ணிக்கை தற்போது 574ஆக குறைக்கப்பட்டு இறுதி பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி 366 இந்திய வீரர்களும் 208 வெளிநாட்டு வீரர்களும் உள்ளனர். ஒவ்வொரு அணிக்கும் தலா 120 கோடி ஏலத்தொகையாக வழங்கப்பட்டுள்ளது. தாங்கள் தக்க வைக்கும் வீரர்களுக்கு இந்த தொகையிலிருந்து ஊதியத்தை ஒவ்வொரு அணியும் வழங்கும். மீதமுள்ள தொகையை ஏலத்தில் பயன்படுத்துவர். இந்த நிலையில் அதிகபட்சமாக பஞ்சாப் கிங்ஸ் உரிமையாளர் பிரீத்தி ஜிந்தா கையில் 110.5 கோடி ரூபாய் உள்ளது. அதற்கு அடுத்தபடியாக பெங்களூரு அணியிடம் 83 கோடி ரூபாயும், டெல்லி அணியிடம் 73 கோடி ரூபாயும், குஜராத் மற்றும் லக்னோ அணியிடம் தலா 69 கோடி ரூபாயும் உள்ளது. மேலும் சென்னை அணியிடம் 55 கோடியும், கொல்கத்தா அணியிடம் 51 கோடியும், மும்பை மற்றும் ஹைதராபாத் அணிகளிடம் தலா 45 கோடியும், ராஜஸ்தான் அணியிடம் 41 கோடி ரூபாயும் உள்ளன. இந்திய விக்கெட் கீப்பர்கள் ரிஷப் பந்த் மற்றும் KL ராகுல் ஆகியோர் IPL 2025 ஏலத்தில் வந்தால் சென்னை அணி கட்டாயம் அவர்களை டார்கெட் செய்யும். சென்னை அணியில் MS தோனிக்கு பிறகு விக்கெட் கீப்பர் யாரும் இல்லாத நிலையில் நிச்சயம் ஒரு விக்கெட் கீப்பர் தேவைப்படுகிறது. மேலும் சென்னை அணி யாராவது ஒரு மூத்த வீரரை எடுக்கவும் வாய்ப்புண்டு. அடுத்தபடியாக IPL கோப்பையை கனவாக சுமக்கும் பெங்களூரு அணி இம்முறை நிச்சயம் கப் தேவை என்ற முனைப்புடன் உள்ளனர். ஆகையால் அணியை வலுப்படுத்த KL ராகுலை ஏலத்தில் எடுக்க வாய்ப்புள்ளது. ஆனால் சிக்கல் என்னவென்றால் அதிக தொகை கொண்ட பஞ்சாப் அணி முக்கிய வீரர்களை வாங்குவதில் குறியாக உள்ளதால் மற்ற அணிகளுக்கு சவாலாக இருக்கும். ஏலத்தில் எடுக்க முடியாத வீரர்களை ஏலத்தொகையை உயர்த்தி வேடிக்கை பார்க்கும் பிரீத்தி ஜிந்தாவின் பஞ்சாப் அணி. எனவே இந்த வீரர்கள் அதிக தொகைக்கு ஏலம் போக வாய்ப்புண்டு. இந்த மெகா ஏலத்தில் 5 முறை கோப்பையை வென்றுள்ள ரோஹித் சர்மாவின் மீதும் ஒரு கண் பார்வை உள்ளது. அவரின் தற்போதைய மதிப்பு 16 கோடி ரூபாய் ஆகும். IPL 2025 ஏலத்தில் ரோஹித் சர்மா வந்தால் அதிக தொகைக்கு போக வாய்ப்புண்டு. கடந்த ஆண்டு நடைபெற்ற IPL 2024 மினி ஏலத்தில் ஆஸ்திரேலியா வேகப்பந்து வீச்சாளர் மிட்சல் ஸ்டார்க்கை ரூபாய் 24.75 கோடிக்கு கொல்கத்தா அணி வாங்கியது. இதுவே IPL-இல் ஏலம் போன அதிக தொகையாகும். அதை முறியடிக்க போகும் ஜாக்பாட் வீரர் யார் என்பதை காண IPL ரசிகர்கள் ஆர்வமாக உள்ளனர். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஜோஸ் பிரபாகரன்.